Hi friends, this is Vincent. நம்ம சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். நம்ம சேனல் வந்து பாத்தீங்கன்னா உங்களோட கெரியரை செட் பண்றதுக்காக தான் இன்ஜினியரிங் கவுன்சிலிங் சம்பந்தமா நிறைய வீடியோஸ் வந்து உங்களுக்கு ரெகுலரா நம்ம கொடுத்துட்டே இருக்கோம். சரியா? ரெகுலரா நீங்க ஃபாலோ பண்ணுங்க. மறக்காம நீங்க பண்ண வேண்டிய ரெண்டு விஷயம், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. அது மட்டும் இல்லாம நம்ம சேனலோட வாட்ஸ்அப் குரூப்ல கண்டிப்பா நீங்க ஜாயின் பண்ணிருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, அதாவது நம்ம இன்ஜினியரிங் கவுன்சிலிங் ஆரம்பிக்க போற டைம்ல நல்லா நீங்க கவனிச்சுங்க. அதாவது ரிசல்ட் வந்தோடனே தான் நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, அப்பதான் முடிவு பண்ணவே ஆரம்பிப்பாங்க. சரியா? ஏன்னா இப்ப எனக்கு கால் வர ஸ்டூடெண்ட்ஸ் நான் எல்லாத்தையும் கேட்கிறேன், கட் ஆஃப் எவ்வளோப்பா வர்றதுக்கு எதிர்பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி கேட்டோம் அப்படின்னா 160 இருந்து 170 வரைக்கும் வரும் சார், 170 இருந்து 180 வரைக்கும் வரும் சார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 10 மார்க் டிஃபரெண்ட் வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா அசால்ட்டா நம்ம என்ன பண்றோம் சொல்றோம். ஒருவேளை அந்த அளவுக்கு உங்களுக்கு வந்து ஒரு அனுமானத்துல நீங்க இருக்கீங்களா என்னன்னு தெரியல. ஏன்னா சரியான கட் ஆஃப் வந்து நீங்க என்ன பண்ணுச்சு பாத்தீங்கன்னா எப்ப தெரியும்னா ரிசல்ட்டுக்கு அப்புறம் தான் தெரியும். ஆனா இந்த அளவுக்கு டிஃபர் ஆகாது. சரியா? 10 மார்க் அளவுக்குலாம் டிஃபர் ஆகாது. அப்ப நான் வந்து 12th ரிசல்ட் வந்தோடனே தான் முடிவு பண்ணுவேன் அப்படிங்கிற ஒரு இடத்துல நிறைய பேர் இருக்கிறோம். சரியா? இருந்தாலும் சில காலேஜஸ்லாம் நீங்க போய் விசாரிச்சிருப்பீங்க. சில காலேஜஸ்ல மேனேஜ்மெண்ட் கோட்டால அட்மிஷன்ஸே முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லியிருப்பாங்க பெரிய பெரிய காலேஜஸ்லாம். சரியா? இன்னமும் ரிசல்ட்டுக்கு அப்புறம் சில காலேஜ்ல முடிஞ்சிருச்சுன்னு சொல்லுவாங்க. எதுக்கு சொல்லுவாங்க அப்படின்னா, ரிசல்ட்டுக்கு அப்புறம் மார்க் குறைஞ்சோடனே இன்னும் நிறைய பேர் போய் மேனேஜ்மெண்ட் கோட்டால அட்மிஷன் போடுவாங்க. அந்த டைம்ல கல்லூரி வளர்ச்சி நிதி என்னன்னு பார்த்தீங்கன்னா வாங்கிட்டு நிறைய வாங்கிட்டு அட்மிஷன் போடலாம் அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. சரியா? அப்ப அந்த ரிசல்ட் வந்தோடனே நாம என்ன பண்ணலாம், காலேஜ் போய் பார்க்கறதுக்கு பதிலாக நல்லா நீங்க கவனிச்சுங்க. சார் எனக்கு வந்து கட் ஆஃப் வந்து லோவா தான் சார் வரும். அப்ப நமக்கு இருக்கிற ஆப்ஷன் வந்து பாத்தீங்கன்னா 3 ஆப்ஷன். என்ன அப்படின்னா, ஒன்னு லோ ஃபீஸ் காலேஜஸ். சரியா? அதுல நம்ம போகலாமா, இன்னொன்னு மேனேஜ்மெண்ட் கோட்டா போகலாம் ஆனா டொனேஷன் இல்லாம மேனேஜ்மெண்ட் கோட்டா போகலாமா, தேர்ட் ஒன் வந்து பாத்தீங்கன்னா டீம்டு யூனிவர்சிட்டி நம்ம படிக்கலாமா. இந்த 3 ஆப்ஷன்ல எது சார் பெஸ்டா இருக்கும்? நல்லா நீங்க ஒரு விஷயம் தெரிஞ்சுங்க. அதாவது யாருக்குமே உங்க ஃபேமிலியோட சிச்சுவேஷன் வந்து யாருக்குமே தெரியாது. சரியா? உங்க ஃப்ரெண்டுக்கும் தெரியாது, அதே மாதிரி உங்க ரிலேஷன்ஸுக்கும் தெரியாது. எல்லாருமே நமக்கு பின்னாடி இருந்து என்ன பண்ணுவாங்க பார்த்தா கமெண்ட் பண்ணுவாங்க, இங்க போப்பா அங்க போப்பா இங்க போப்பா. ஆனா நம்ம ஃபேமிலிக்கு தான் தெரியும் என்னால ஒரு இயருக்கு எவ்வளவு வந்து ஃபீஸ் வந்து பே பண்ண முடியும். 1 லட்சம் தான் பே பண்ண முடியும், 1.5 லட்சம் தான் பே பண்ண முடியும், 2 லட்சம் தான் பே பண்ண முடியும் வித் ஹாஸ்டலோட அப்படின்னு சொல்லி உங்களுக்கு மட்டும் தான் தெரியும். அப்ப நல்லா நீங்க கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, உங்க கட் ஆஃப் நீங்க வெறும் 90 கட் ஆஃப் எடுத்தாலுமே காலேஜ் அதுக்கு தகுந்த மாதிரியான காலேஜ் வந்து இருக்கு. நீங்க 100 கட் ஆஃப் எடுத்தாலும் காலேஜ் இருக்கு. நீங்க 120 கட் ஆஃப் எடுத்தாலும் காலேஜ் இருக்கு. காலேஜ் வந்து இல்லாமலாம் போகாது, இருக்கதான் செய்யும். ஆனா நீங்க எடுத்த கட் ஆஃப்க்கு தகுந்த மாதிரி காலேஜ் இருக்கும். சரியா? அதனாலதான் நீங்க தொடர்பு கொள்ளுங்க சொல்றதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, நீங்க எடுத்த கட் ஆஃபுக்கு தகுந்த மாதிரியான காலேஜ் வந்து நம்ம சொல்லுவோம். அப்படி சொல்லும் போது அந்த காலேஜ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா, ஓகே சார் எனக்கு இந்த கேட்டகரியில தான் காலேஜ் கிடைக்குமா, அப்ப இது எனக்கு வேணாம் சார், அப்ப அடுத்த ஸ்டெப் நான் என்ன சார் போகிறது, அப்ப மேனேஜ்மெண்ட் கோட்டா போகலாம். அப்ப மேனேஜ்மெண்ட் கோட்டான்னு சொல்லும் போது டொனேஷன் இல்லாத காலேஜஸ் வந்து இருக்கா, டொனேஷன் இல்லாத காலேஜஸ் வந்து நம்ம சொல்லும் போது அதுவும் உங்களுக்கு பிடிக்கல அப்படின்னா அப்ப டீம்டு யூனிவர்சிட்டி போகலாமா. அப்ப டீம்டு யூனிவர்சிட்டி போகும்போது எந்த டீம்டு யூனிவர்சிட்டி பெஸ்டா இருக்கும், எந்த டீம்டு யூனிவர்சிட்டியில வந்து பாத்தீங்கன்னா ஃபீஸ் வந்து குறைவா இருக்கும். அப்ப இத்தனை ஆப்ஷனை நம்ம என்ன பண்ணணும் பாத்தீங்கன்னா யோசிக்கணும். அதனால நீங்க பண்ண வேண்டியது, சார் எனக்கு வந்து 12th ரிசல்ட் வந்து அதாவது எனக்கு என்ன வருங்கிறது எனக்கு நல்லாவே தெரியும் சார், இருந்தாலும் நான் கன்ஃபார்ம் பண்ண முடியல, அப்ப எனக்கு வந்து பிலோ 160 தான் வரும், இல்ல பிலோ 150 தான் சார் வரும், பிலோ 140 தான் சார் வரும் அப்படின்னா நீங்க 160 170க்கு கீழே நீங்க எடுப்பீங்க அப்படின்னா நீங்க தயவு செய்து நம்மளை தொடர்பு கொள்ளுங்க. நாம உங்களுக்கு எந்த காலேஜ் வந்து உங்களுக்கு கிடைக்கும், அது கோயம்புத்தூர் ரீஜனா இருந்தாலும் சரி, இல்ல வந்து சென்னை ரீஜனா இருந்தாலும் சரி, எந்த காலேஜ் வந்து உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படிங்கறத நாம சொல்லுவோம். அந்த காலேஜ் உங்களுக்கு ஓகே இருந்துச்சுன்னா போய் விசிட் பண்ணுங்க. விசிட் பண்ணிட்டு ஓகே இருந்துச்சு அப்படின்னா நாம கவுன்சிலிங்ல எடுத்துக்கலாம். இல்ல சார் எனக்கு இந்த காலேஜ்ல எனக்கு செட்டே ஆகாது சார், அப்ப நான் மேனேஜ்மெண்ட் கோட்டால போகலாம்னு இருக்கேன். அப்போ மேனேஜ்மெண்ட் கோட்டான்னு சொல்லும் போது எந்த காலேஜ்ல உங்களுக்கு வந்து டொனேஷன் இல்லாம இருக்கும் அப்படிங்கறத நம்ம சொல்லுவோம். இல்ல சார் எனக்கு இதெல்லாம் எனக்கு வேணாம் சார் அப்படின்னா அடுத்து டீம் யூனிவர்சிட்டியில எந்த டீம் யூனிவர்சிட்டி நம்ம போகலாம் அப்படிங்கிற அப்டேட்டும் உங்களுக்கு சொல்லிட்டே இருக்கும். சரியா? அதனால நீங்க தயவு செய்து ரிசல்ட்டுக்கு முன்னாடி சில விஷயத்தை நீங்க முடிவு பண்ணணும். சரியா? அதனால இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு ஒரு அவேர்னஸ் நான் கொடுத்துருக்குன்னு நினைக்கிறேன். அப்படி இருந்துச்சு அப்படின்னா உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு மேக்ஸிமம் நீங்க ஷேர் பண்ணுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. நம்ம நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். அதுவரை உங்களுக்கு விடைபெறுவது உங்கள் நண்பன் வின்சென்ட்.